வேர்ல்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் 300 ஃபாலோவருக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஸ்டே பண்ண ஸ்பான்சர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு டே 30 ஆஃப் 0 ரூபி கம்பேக்கோட 100 days சேலஞ்ச். இன்னைக்கும் ரிமைனிங் ஷூட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு டேரக்டா நம்ம சிங்க் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். அண்ட் இங்க ரிமைனிங் ஷூட்டை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கிளைண்ட்டுக்கு அவங்களோட ரீல டெலிவரி பண்ணலான்னு வந்தேன். பட் அவங்க அவைலபிளா இல்ல. திருப்பி ஹோட்டலுக்கே வந்துட்டேன். லஞ்சை முடிச்சுட்டு அங்கேயே எடிட்டியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவுட்புட்டை பார்த்து அவங்க ரொம்பவே ஹாப்பி. அண்ட் 5 ரீல்ஸ்க்கு இவங்க பே பண்ணது 4000 rupees. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது தான் அவங்க ஒரு சர்ப்ரைஸ்னு சொன்னாங்க. அண்ட் நம்மளோட 30th டே 0 ரூபி கம்பேக் சேலஞ்சை என்கரேஜ் பண்றதுக்காக அவங்களோட 1 day ஸ்டேவை ஸ்பான்சர் பண்ணாங்க. நம்ம ஒன்னும் 100k 1 million வச்சிருக்க இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. ஜஸ்ட் 300 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க இந்த ஸ்டேவை ஸ்பான்சர் பண்ணதுக்கு பெரிய ரீசன் நம்மளோட ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி அண்ட் இந்த சேலஞ்ச் தான் ரீசன். எவ்வளவோ இடத்துல ஸ்டே பண்ணிருக்கோம். பட் நான் பே பண்ணி சேவ் பண்ணா கூட இவ்வளவு ஹாப்பியா இருப்பேனான்னு தெரியல. வெறும் நம்மளோட ஒர்க்னால மட்டும் இப்படி ஒரு பிளேஸ் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு மாசம் முன்னாடி ₹1 கூட இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தேன். இன்னைக்கு 30 நாள்ல கிளைண்ட்ஸ், ஷூட், டிராவல், ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்திருக்கு. இது எல்லாமே நான் போட்ட எஃபர்ட்னால மட்டும்தான். ₹1 இல்லாம இவ்வளவு தூரம் என்னால வர முடியுதுன்னா இதை விட பெட்டரா உங்களால பண்ண முடியும். அண்ட் இந்த ஹோட்டலோட ஸ்டே எவ்வளவா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ரா ரியல் ஜர்னியை ரெகுலரா பார்க்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.